இப்ப இந்த கான்செப்ட்ல என்ன மாதிரி பண்றீங்க? எவ்வளவு பாட்டுகள் பாட நாங்க இல்ல எங்களுக்கு வந்து ஒரு 7 hour 8 hour 10 hour பண்ணலான்ற மாதிரி பாட்டுகள் என்கிட்ட. மலேசியாவில் KL ஜூன் 23 ஒரு பாட்டு பண்ணோம். நைட்டு 12 மணி வரைக்கும் பண்ணோம். அங்க அலோவ் பண்ண 12 மணிக்கு பண்ணக்கூடாது. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு 55-60 பாட்டு எங்களுக்கு ஃபுல்லா பண்ணிட்டோம். மற்ற ஊர்களில் போகும்போது சார் நீங்க வந்து 10 மணிக்கே முடிச்சிடணும்னு சொல்றோம். அப்ப பாட்டுகள் 40 பாட்டு 45 பாட்டு டைமிங்கை பொறுத்து தான் நாங்க எவ்வளவு பாட்டு பார்த்தோம். அதனாலதான் நடுவுல யாருமே பேசாம இருந்தா நல்லா பாட்டுகள் நிறைய போகும். சில ஊர்ல எல்லாம் வந்து நடுவுல வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா பாட்டுகள் எங்களுக்கு ஐயோ நல்ல பாட்டெல்லாம் கொடுக்க முடியலையேன்னு ஒரு ஃபீலிங். நிறைய பல இசையமைப்பாளர் இருக்காங்க. எனக்கு அனிருத் ரொம்ப, அவர் நல்லா இப்போ லேட்டஸ்டா ஸ்பீடா வந்துட்டு இருக்காரு. ஸ்டாண்டர்டா இல்ல அது நம்ம நீங்க சொல்றீங்க. ஆனா நான் இப்போ நிறைய பாட்டு பாடிட்டு இருக்கேன் இப்போ. ஆனா நல்லாதான் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அறிவுறுத்தல் இல்லை. நான் ஒரே ஒரு அறிவுறுத்தல் மட்டும் நான் சொல்லுவேன் எல்லா மியூசிக் டைரக்டருக்கு எல்லாம், நீங்க எல்லாம் வந்து நல்லா பாட்டு செய்யுங்க, அது வேற விஷயம். ஆனால் பணத்தை விரயம் பண்ணாம சேர்த்து வைங்க. ஃபியூச்சர் பிள்ளைகளுக்கு பேர பசங்களுக்கெல்லாம் நீங்க அதை ரொம்ப விரயம் பண்ணாம எல்லாம் அதை வந்து ஒரு நல்லா சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும் என்னுடைய இதுல இருந்து பார்த்தேன்.